ஹாய், வாங்க, வணக்கம். நான் தேங்காய் உரிக்க போகிறேன். மட்டையை நீக்கணுமாக்கா ஃபுல்லா? உள் மட்டையை நீக்கணுமா? சரி. எத்தனை காய் எடுத்தாங்க? ஒரு அப்படியே உள்ள 11 காய் எடுத்தாங்க. நல்ல காஞ்சி போன காய். இந்த தேங்காய் உரிகிறது நான் எங்கே கற்றுக்கிட்டேன், எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன், வாய்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோ. நான் இந்த தேங்காய் உரிகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போலாம் இவ்வளோ பெரிய காய், குட்டி குட்டி காய் தான் உரித்தேன் நான். இப்போ ரொம்ப சிரமப்பட்டேன் நான். அப்படி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு இப்போ இந்த தேங்காய் உரிக்கிறது. நல்லா தேங்காய் உரிக்கணும்னா இல்லைன்னு சொல்லுங்கள். கம்பில் தானே உரிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸின்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டம்தான் அது. என்ன இந்த அருவான்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் ஊரில் கொடுவான்னு சொல்லுவாங்க. கொடுவாலில் உரிக்கிறதுக்கு இந்த கம்பியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. கொஞ்சம் தான் ஈஸி, ஆனால் இதுவும் ரொம்ப கஷ்டம்தான்.
பச்சை காயை கூட உரிச்சிடலாம். காஞ்ச காய் இருக்குது, பயங்கரமான கஷ்டம். எனக்கு அந்த அளவுலாம் வலுவில்லை. ஆனால் இந்த அளவுக்கு உரிக்கிறதுனா அது திறமை. அதாவது பார்த்திங்கன்னா எந்த வேலையும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். தெரியாத வேலையாக இருந்தாலும் முயற்சி பண்ணி செஞ்சு காட்டணும். அதுதான் என்னோட கரெக்ட். தெரிஞ்ச வேலை தெரியாத வேலையை கூட தெரியும்னு செஞ்சிடுவேன். ஆனால் தெரிஞ்ச வேலையை தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன். தெரியலனாலும் கற்றுக்கிட்டு செய்வேன். நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறத வச்சு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் தெரியாது, என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். மூச்சு வாங்கி பேச முடியல. நான் தேங்காய் உரிக்கிறது திறமையா இல்லையான்னு சொல்லுங்க. ரொம்ப காஞ்சி போன காய். ஒரு சைடு ஹோல்ஸ் போட்டோம்னா அதுக்கப்புறம் நான் தன்னை போல் நீக்கிக்கும். அந்த காஞ்சி போன காய் மட்டும் ஃபஸ்ட்டு நீக்கும் போது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே நான் அதெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கற்றுக்கிட்டு தான். அது தெரியலன்னு இருக்கக்கூடாது. இதை உரிக்க சொல்லும் போது எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். சரி நீங்கள் உரிங்க, நான் எப்படி உரிக்கிறீங்க பார்த்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க உரிக்கும் போது பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கற்றுக்கும் போது வலுவு இங்கே இருக்கிறத விட மனசில் இருக்கணும், அதுதான் வலுவு. கை தெம்பு விட மனசு தெம்பு இருக்கணும். மூணு, 6, 9, 10, 11 காய் இருக்குது கண்ணா, அவ்வளோதானா? சரி, என்னக்கா? ஆமாக்கா. இல்லைன்னா வெறும் வீடியோவா ஊமை வீடியோவா பார்ப்பாங்கல்ல,
அதுக்காக இந்த இது வந்து நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம். ஆமாம், பேசிக்கிட்டே தான் ரொம்ப மட்டை காஞ்சி போயிருது. பதினோரு காயில் இதுதான் கஷ்டமாக இருக்குது. அது அந்த ஓலைக்காய் ஓலைக்காய் ஏற்றுறதுல அதுதான் கஷ்டம். இது மாதிரி காயில் தான் நான் தேங்காய் உரிச்சு பழகுனதுக்கா. அங்கே இதுமாரி இருக்குது. இன்னும் இதை விட சின்னதாக எனக்கு வேலைக்கு போன இடத்துல பார்த்து 11 போகுமா? போலக்கா. 11 பஸ் இருக்குதா? கும்பல இல்லை சேர்ந்துச்சு. அம்மா ஒர்க் ஆகுது. அதெல்லாம் நல்லா பொச பொசன்னு வந்துருச்சு. இது மட்டும்தான். தேங்காய் இன்னைக்கு அறுப்பு வரோம், நாளைக்கு அறுப்பு வரோன்றாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அது நடிமுத்தல் குத்துக்குண்ணே, நடிமுத்தல் அந்த இதில் அது மட்டை இல்லை. இல்லை பையில் போட்டு நிலாவட்டி தானே? ஆமாங்களா, டவுனுக்குள்ளே இருக்கிறாங்க தேங்காய் கிடைக்காது. எங்கள் சமையல் அதெல்லாம் 30 ரூபா 40 ரூபா இருக்கும் தேங்காய். சமையலும் பொழந்து தான் கொடுப்பாங்க அம்மா. இங்கே 5 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிறத முன்ன பண்ண பார்க்குறாங்க. ஆமாம், மட்டை அள்ளிக்கிட்டு போடுங்க.